மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் கடும் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. மழை வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் தீவிரப்படுத்தியிருக்கிறது. எனினும் அரசின் நடவடிக்கைகள் பொதுமக்களை சென்று சேர்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். கடலூர் மாவட்டத்தை பொறுத்திருக்கும் இயற்கையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு மாவட்டம். காரணம், பல மாவட்டங்களில் பெய்யும் மழை கடலூர் மாவட்டம் வழியாக தான் சென்று வங்கக்கடல் கடக்க வேண்டும். குறிப்பாக கெடிலமாறு, தென்பெண்ணையாறு, வெள்ளாறு, மணிமுத்தாறு, கொள்ளிடம் உள்ளிட்ட 5 ஆறுகள் இந்த பகுதியில் செல்கிறது. கர்நாடகாவில் பெய்யும் மழை கூட கடலூர் மாவட்டம் வழியாக தான் சென்று கடலில் கலக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 17 மாவட்டங்களிலிருந்து வரும் தண்ணீர் கடலூர் மாவட்டம் வழியாக தான் சென்று வங்கக்கடலில் கலக்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்த மாவட்டம் என்பது ஆறுகள் நிறைந்த மாவட்டம். ஆனால் தற்போது பெய்த மழை முற்றிலுமாக கடலூர் மாவட்டத்திலே பெய்த மழை, குறிப்பாக நெய்வேலி பகுதியில் மட்டும் நேற்று காலை 6 மணிக்கு ஆரம்பித்து மாலை 6 மணிக்குள் 45 சென்டிமீட்டர் மழை பெய்தது. அதாவது 450 மில்லிமீட்டர் மழை நெய்வேலி பகுதியில் மட்டும் பதிவாகியுள்ளது. நெய்வேலி பகுதியில் சுரங்கம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டது. மின்சாரம் என்பது முற்றிலுமாக அங்கு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாமல் மின் உற்பத்தி செய்யப்படும் நெய்வேலி பகுதியில் கூட தற்போது மின்சாரம் என்பது இல்லை. அந்த பகுதியில் அதிகாரிகள் வீடுகளோட தண்ணீர் சென்றுவிட்டது. 45 சென்டிமீட்டர் அந்த பகுதியில் மட்டும் மழை பெய்திருந்தது. சிதம்பரம் அண்ணாமலை நகரில் 399 மில்லிமீட்டர் மழை, அதாவது 440 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மாவட்டம் முழுவதும் பெய்த மழையின் காரணமாகவே இங்கு பாதிப்பு என்பது அதிக அளவில் உள்ளது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு மழை என்பது இதுவரைக்கும் வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரே நாள் பெய்த மழையின் காரணமாக இந்த பாதிப்பு என்பது அதிகாரிகள் ஒரு திகைத்து வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் மாவட்ட நிர்வாகம் ஸ்தம்பித்து வருகிறது. பல்வேறு உதவிகள் கேட்டு வருகிறது. பல தொண்டு நிறுவனம் உதவி செய்யலாம், குறிப்பாக உணவுக்காக ஏற்பாடு செய்யலாம், குடிநீருக்காக ஏற்பாடு செய்யலாம், மாவட்ட நிர்வாகம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது நம்ம மூலமாக. ஆனாலும் அதை எடுத்து செல்வது மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படுகிறது.